السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى قال نبينا صلى الله عليه وسلم لولا رجال ركع وصبابة ركع وبهائم ركع لصب عليكم العذاب صبا ثم لترضون رضا. ஏன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபாஉ-தாபிஈன்கள் நல்லடியார்கள் நாதார்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய வற்றாத கருணை என்றென்றும் இருக்கிறதுமாக. அல் மதரசத்துல் உஸ்மானியா ஒரு நீண்ட காலமாக இந்த மேட்டுமா நகரத்திலே 37 வருடங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மிகப்பெரிய சாதனை ஹாஜி ஒய்சேட் அவர்கள் இதனுடைய பணி என்பது தீனுடைய பணி என்பது, அதுவும் குறிப்பாக மக்தப் மதரசாக்களுடைய இந்த பணி என்பது ஒரு மகத்தான பணி. இந்த குழந்தைகளை சிறிய பருவத்திலிருந்து வார்த்தெடுத்தால்தான் பின்பு வாலிப பருவத்தில் அவர்களுடைய முடிவு நாள் வரை ஒரு ஈமான்தாரியாக வாழ்வதற்கான ஒரு வழிவகை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்தாபகமாக மதரசத்துல் உஸ்மானியா இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஆங்காங்கே நடக்கக்கூடிய இந்த மக்தப் மதரசாக்கள் எங்கெல்லாம் இந்த குழந்தைகளுக்கான இந்த படிப்பு இல்லையோ அங்கே இதை கொண்டு போய் சேர்ப்பது முஸ்லிம்கள் மீது கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், மன் தஅல்லமல் இல்ம ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். தொலபுல் இல்ம ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். ஒவ்வொரு முஸ்லிமான பெண் மீதும் ஆண் மீதும் என்ன கடமை? இல்மை தேடுவது. அது என்ன இல்மு? இந்த உலகத்துக்காக வேண்டி வாழுகின்றோமே, இந்த உலகத்திலே சம்பாதிக்க வேண்டும், நல்ல வீடு வாசலுடன் செழிப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் படிக்கின்றோமே, அந்த இல்மு இல்லை. இது எந்த இல்மு அப்படின்னா, ஈமானை வலுப்படுத்துவதற்கான இல்மு, ஆகிரத்தினுடைய இல்மு. ஆகிரத்தினுடைய இல்மு அப்படிங்கறதுனால அது மௌத்தானதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. இங்கே பார்க்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆகிரத்தில் அல்லாஹ்வை தலையிலிருந்து பார்ப்பதற்கான ஒரு வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கும். ஈமானை வலுப்படுத்துவது, ஓரிரை கொள்கையை போக்கச் செய்வதற்காக வேண்டி நாம் இந்த செயலை செய்து கொண்டே இருக்கின்றோம். இந்த மக்தப் மதரசாக்கள் இருக்கின்றது. வீட்டுல தாய்மார்கள் அனுப்புறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஊரினுடைய ஆபத்து வர வேண்டும் என்றால் அந்த ஊரின் மக்தப் குழந்தைகளை தாண்டி தான் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். லௌலா ரிஜாலுன் ருக்அஉன் வ சிபவத்துன் ருக்அஉன் வ பஹாயிமுன் ருக்அஉன். அந்த ஊருக்கு ஒரு ஆபத்து வர வேண்டும் என்றால் மதரசாக்களிலே இந்த குழந்தைகள் எல்லாம் சிறிய குழந்தைகள் ஓதுகின்றார்களே, இதனுடைய வழக்கத்தின் காரணமாக உங்களுக்கு வரக்கூடிய முசீபத்துகளை அல்லாஹ் வரவிடாமல் பாதுகாக்கின்றான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இங்கே ஓதக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொல்வதன் காரணமாக அந்த குழந்தையை பெற்ற தாய் தகப்பன்கள்
பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று கூறுவார்கள். இந்த மதரசால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அன்றாட குர்ஆனை ஓதி கொண்டிருக்கின்றோம், குர்ஆனுடைய இல்முகளை படித்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு தன் பிள்ளைகள் தனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த சிறிய குழந்தைகள் இங்கே ஓதுகின்றார்கள் என்பதற்காக வேண்டி மதிப்பை நாம் குறைத்து எடை போடக்கூடாது. ஒரு மிகப்பெரிய ஒரு பணி. இந்த இயல்பின் காரணமாக நாளை அந்த குழந்தை அதமாக இருக்கும், ஒழுக்கமாக இருக்கும், பெரியவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய தகப்பனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், முதலில் உஸ்தாதிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்க கல்வி இங்கேதான் நாம் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். வேற எங்கேயுமே இல்லை. எந்த உலக படிப்பை எடுத்துக்கொண்டாலும் எங்கேயாவது ஒழுங்கு சொல்லி கொடுக்குறாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயுமே ஒழுக்கத்தினுடைய கல்வி இல்லை. மதிப்பெண்களை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த ஸ்கூல் காலேஜுகள் சிறிய குழந்தைகளில் இருந்து வாலிபம் வரை ஒழுக்க கல்வி என்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது, குறைந்து கொண்டே இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் இவங்க வரதே மக்கள் மதரசாக்கு வரதே ஒரு சில காலங்கள் தான் நடக்கிறாங்க, ஒரு 3 வருஷம். பெண்மணிகளாக இருந்தால் ஒரு சில காலங்கள் வருவாங்க, வயதுக்கு வந்தவுடன் நிறுத்திடுவாங்க. மிகவும் முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது. இங்கே மட்டும்தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய எந்த அளவுக்கு இந்த சமூகம் ஆகிக்கொண்டிருக்கின்றது என்றால், இந்த ஒரு சமூகத்திலே கண்ணியமாக கருதக்கூடிய ஆளுங்களுக்கு மத்தியில் கூட கண்ணியம் செய்ய தெரியாத குழந்தைகளாக, வாலிபர்களாக, பெரியவர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு வாலிபன் தன்னுடைய சிறு வயதிலே அல்லாஹ்வினுடைய பயத்துடன், அல்லாஹ்வினுடைய அச்சத்துடன் பயணிக்கும் பொழுது, தன்னுடைய வாலிப பருவத்திலே அவருடைய லைஃப் ஸ்டைல் வேறொருவரை பின்பற்றுவதை விட்டும் அதை தடை செய்யும். வேறொரு நடிகர்களையோ அல்லது ஏதாவது தரக்கட்ட தலைவர்களை பின்பற்றுவதை விட்டு இது ஒரு தடை செய்யக்கூடிய விஷயம்தான் மதரசாக்களிலே கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மதரசாக்களிலே போதிக்கவில்லை என்றால் நாம் அதை கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நாம் அவன் எப்படி பேச வேண்டும், பெரியவர்களிடத்திலே தன்னுடைய தலைமுறையை எப்படி கத்திரிக்க வேண்டும், இந்த லைஃப் ஸ்டைல் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கான அனைத்து முன்னுதாரணங்களும் மதரசாக்களில் எங்கே கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக பெற்றோர்களின் மீது மதரசா மட்டும்தான் குழந்தைகளுக்கான ஒரு ஒழுக்க கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதிலே குறிப்பாக நாம் மதரசாவிலே நமக்கு முன்னாடி பேசிய ஹசரத்துமார்கள் சொல்லி சென்றார்கள், தாய்மார்களுக்கு முதல் கடமையாக இருக்கின்றது. தாய் என்பவள் முதல் பள்ளிக்கூடம். நீங்க என்ன செய்யறீங்களோ அதான் உங்க பிள்ளைங்க செய்யும். நீ மதரசால உட்கார்ந்து நீ சூரா மனப்பாடம் பண்ணு, அல்லது ஒது செய்யறது எப்படி, ஒதுவினுடைய துவாக்களை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த அம்மா உட்கார்ந்து இந்த குழந்தை உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்குங்க சொல்லி பார்த்துட்டே இருக்கும். ஒது செய்யற ஒருவருடைய சுனத்தான காரியங்களை சொல்லிட்டே இருக்கும். 10 வரை சொல்லிட்டு, முதலாவது கையை கழுவ வேண்டும், மணிக்கட்டு வரை கழுவ வேண்டும். இதுவே தன்னுடைய தாய் அந்த வீட்டிலே குழந்தைகளுக்கு முன்னால் அதை செய்து காட்டும் பொழுது அந்த குழந்தைக்கு உடனே பதிக்கிறது. இது எல்லா விஷயங்களிலேயும் அது பொருந்தும். தாய் தகப்பன் அவர்கள் செய்யக்கூடிய செயல் அந்த குழந்தைக்கு, இந்த குழந்தை பருவத்திலே நன்றாக பதியக்கூடிய நேரம். ஆக நீங்க
இந்த மொபைல் போனை கொடுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு வச்சு நீங்களா பதில் சொல்லணும். யாருங்க? தாய் தகப்பன் தான். ஒன்று, அந்த குழந்தைகளுக்காக நாம் மாற வேண்டும். இரண்டாவது, குழந்தைகளை மாற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு ஹிதாயத் கொடுத்துருவோம். அப்ப என்ன பண்ணுவோம்? நம்மளும் பார்க்க மாட்டோம். அதனுடைய போதையிலிருந்து நாம் வெளிவருவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். இந்த மதரசா மக்தப் மதரசாவினுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, இந்த குழந்தைகள் வெறும் மக்தப் மதரசாவை விட்டு முடிச்சு கொள்ள மாட்டாங்க. அடுத்து நம்முடைய மௌலானா மௌலவி ஹஸரத் இலியாஸ் ஹசரத் அவர்கள் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதரசத்துல் உஸ்மானியா பெண்கள் அரபிக் கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுவும் எப்படி உஸ்மானியா மதரசா 37வது ஆண்டினுடைய நிறைவை சந்தித்திருக்கின்றதோ அதுபோன்று கியாமத் நாள் வரை பெண்களுடைய மதரசா, இந்த வருடம் நம்ம ஆரம்பித்திருக்கக்கூடிய பெண்களுடைய மதரசா, பெண்கள் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. உடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறது. காலையில் வந்துட்டு சாயந்தரம் போய்க்கணும். இப்படி எந்த விதமான இலகுவான சூழ்நிலையும் நமக்கு நல்லா அமைச்சு கொடுக்க மாட்டோம். அது நல்ல முறையில் நல்லா அமைச்சு கொடுத்துருக்கிறான். அதனால நாம் பயன்படுத்திக் கொள்வது நம்ம மீது கடமையா இருக்கு. திருமணமானவர்களும் வந்து படிப்பதற்கான சூழ்நிலை இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண் சமூகத்தை உருவாக்குவது ஒரு ஊரினுடைய வளர்ச்சியின் துவக்கம். பெரியார்கள் சொல்லுவார்கள், ஒரு பெண் சமூகம் ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள பெண்மணிகளாக உருவாகும் பொழுது அந்த ஊரினுடைய வளர்ச்சியை என்கின்றார்கள் பெரியார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இரண்டே விஷயம் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். பெண்கள் உருவாவதற்கான அடிப்படையான இரண்டு விஷயம் கண்டிப்பாக நாம் போதிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒன்று, நல்ல ஒரு கல்வி, மார்க்கத்தினுடைய கல்வி. இரண்டாவது, அதபினுடைய கல்வி, அதெல்லாம் ஒழுக்கத்தினுடைய கல்வி. இரண்டு இருந்தால் போதும். அந்த பெண்மணி எங்கு சென்றாலும் இந்த மார்க்கத்திற்கு எந்த விதமான இருக்கார்களையும் கொண்டு வந்து சேர்க்க மாட்டார். ஆக நாம் கொடுக்கப்பட்ட அல்லாஹ் இந்த வாழ்க்கையை நமக்கு அமானிதமாக கொடுத்திருக்கின்றான். எப்படி இந்த உடலை நம்ம துஆ கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் எனக்கு இந்த உடலை அமானிதமாக கொடுத்திருக்கிற, இதே மாதிரி நம்ம இடத்துல வரும்பொழுது எந்த நோயும் இல்லாம இடத்துல வரணும். இதுல ரெண்டு சூழ்நிலை இருக்கு. என்னங்க? ஒண்ணு, நம்ம இந்த உடல் ஆரோக்கியத்தோட போயிடுவோம். இப்படி ஒரு துஆ செஞ்சோம்னா அல்லாஹ் கொடுத்த அமானிதமா கொடுத்திருக்கான் அப்படின்னா உடல் நோய் இல்லாம கொடுத்திருக்கான். நம்ம அப்படியே துஆ செய்யும்போது நோய் இல்லாம போயிட்டோம்னா இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கையில வாழக்கூடிய வாழ்க்கையில என்ன ஆயிடும்? நோய் இல்லாம வாழும். ரெண்டாவது, அல்லாஹ் சொர்க்கத்தை நசீபாக்கி விடுவான். ஆக இது உயர்ந்த நோக்கமாக வைத்து நாம் இந்த மதரசாக்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து நியத்துகளை கபூல் செய்வானாக. அந்த நியத்தை நல்ல நியத்தாக ஆக்கிய புரிவானாக. இந்த உலகத்தினுடைய சிறிய சிறிய தேவைகள் அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பெரிய காரியம் இல்லை. அதையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் அவருடைய வற்றாத கருணையை கொண்டு நிறைவேற்றி கொடுப்பானாக. அல்லாஹ் இந்த ஸ்தாபனத்தை மறுமை நாள் வரை தொன்று தொட்டு வளரக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக, இதிலிருந்து வரக்கூடிய மாணவிகள் நல்ல ஈமான்தாரியாக இந்த மார்க்கத்தை பரப்பக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிய புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அவர்களுக்கு மதரசாவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவதற்காக தாஜமணி உரிமையாளர் ஜனாப் தாஜுதீன் அவர்கள் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார்கள். இன்ஷா அல்லாஹ் மகரிப் தொழுகைக்கு பின்பு நிகழ்ச்சிகள் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.